Hi friends, welcome to our channel Mr. Vathmani. நம்ம இத பத்தி பார்க்க போறோம்னா Boat 441 TWS airdopes இதுக்கும் நம்ம ஒர்க் அவுட் பண்றதுக்கும் என்ன சம்பந்தம் தான் சொல்லிட்டு இந்த வீடியோல பார்க்க போறோம். இத ரிவ்யூ ஆட் எடுக்கிறத விட இது எதுக்காண்டி நம்ம யூஸ் பண்ண போறோம், இது நம்ம லைஃப்ல எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுது, முக்கியமா ஒர்க் அவுட் சம்பந்தமா எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க. பார்க்கும்போது இந்த போட் airdopes எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு தெரியும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணினா இப்படிப்பட்ட வித்தியாசமான உங்களுக்கு வரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். பேசிக்கா சொல்ல போனா நீங்க ஒர்க் அவுட் பண்றீங்க, பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ்ல இருக்கீங்கன்னு பாத்தீங்கன்னா முக்கியமா ரன்னிங், ஜாக்கிங், அது மட்டும் இல்லாம ஜிம் ஒர்க் அவுட்ஸ், கோர் ஒர்க் அவுட்ஸ், இல்லைன்னா இப்படிப்பட்ட ஏதாவது ஒரு ஒர்க் அவுட்ல ஈடுபடும் போது சீக்கிரமாவே டயர்டா இருவீங்க. அப்போ டயர்ட் ஆகுறதுக்கும் இதுக்கு என்ன சம்பந்தம் கேட்டா சம்பந்தம் இருக்குது. அது எதனால டயர்ட் ஆகுறீங்கன்னு பாத்தீங்கன்னா, நம்ம மூளையில டோபமைன் உள்ள சுரப்பி உடனே சுரக்கும். நீங்க ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டிஸ்ல இருக்கும் போது உடனே சுரக்கும். அப்படி சுரக்கும் போது ஃபுல் பாடி டயர்ட் ஆகும். இந்த டோபமைன் சுரக்கிறத நீங்க சாங்ஸ் கேட்கும் போது உங்களோட மூளை இந்த சாங்ஸ்லயே ஈடுபட்டு இருக்கும். அந்த டோபமைன் சுரக்கிறதுக்கு அது கான்சென்ட்ரேஷன் ஆகாது. அதனால நம்ம சாங்ஸ் கேட்டுறது ப்ரிஃபரபிள். சரி, அப்ப அந்த சாங்ஸுக்கும் இந்த ஏர்டாப்ஸுக்கும் என்ன சம்பந்தம் பாத்தீங்கன்னா, ஆக்சுவலி நீங்க ஒயர்டு ஹெட்செட் ஆட்டு இருக்கட்டு, இல்லைன்னா நெக் பேண்ட் ஆட்டு இருக்கட்டு, ஏதாவது ஒரு இடத்துல உங்களுக்கு இரிட்டேட் ஆகும். பட் இந்த ட்ரூலி ஒயர்லெஸ் ஹெட்போன்ஸ் உங்களுக்கு இரிட்டேட் ஆகாது. எதனாலனா ரொம்ப காதுல கரெக்டா ஃபிட் ஆயிரும். ஃபிட் ஆயிட்டு நீங்க என்ன ஒர்க் அவுட் பண்ணாலும் அது கீழே ஓடுறன்னு சொல்லிட்டு ஸ்ட்ரெஸ் எல்லாம் இருக்காது. அது மட்டும் இல்லாம இதுக்குள்ள குயிக்கான ஸ்பெசிஃபிகேஷன் மட்டும் பாத்திரலாம். இந்த ஸ்பெசிஃபிகேஷன் பாத்தீங்கன்னா ப்ளூடூத் 5.0 கொடுத்துருக்காங்க. அட்வான்ஸ் இப்போ 5.1 வந்துருச்சு. பட் ஆனா 5.0 ப்ளூடூத்ல கொடுக்காங்க. அது நமக்கு போதுமானது. ஆனா இப்போ லேட்டஸ்ட் வெர்ஷன் 5.1 கொடுத்துருக்காங்க. அடுத்தது என்னன்னு பாத்தீங்கன்னா, இது ஈஸி டு பேர். நீங்க எடுத்து 3 செகண்ட்ஸ் அந்த ஏர்டாப்ஸ்ல கை வச்சுக்கிட்டா போதும். 2 ஏர்டாப்ஸ்லயும் அந்த டச்ல கை வச்சா போதும். அது ரெண்டுமே பேர் ஆயிரும். பேர் ஆனதுக்கு அப்புறம் உங்களோட மொபைல்ல நீங்க கனெக்ட் பண்ணிடலாம். இது ஒரு பாயிண்ட். நீங்க ஒன்ஸ் நீங்க ஏதாவது ஒரு மொபைல்ல கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா, அந்த மொபைல் ப்ளூடூத் ஆன்ல இருக்கும் போது நீங்க ஏர்டாப்ஸ் கையில எடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காவே பேர் ஆயிரும். அப்படி ஒரு ஆப்ஷன் இருக்கு. இதுல இன்னொரு ஆப்ஷன் என்னன்னாக்கி, நீங்க ஒரு ஹெட்போன் மட்டும் யூஸ் பண்ணிக்கிட்டு நீங்க பாட்டு கேட்க முடியும். அது மட்டும் இல்லாம நீங்க பாட்டு கேட்டுட்டு இருக்கீங்க. பாட்டு கேட்டுட்டு இருக்கும் போது சிங்கிள் டேப் பண்ணா பாஸ் ஆயிரும். டபுள் டேப் பண்ணா அடுத்த இதுக்கு போகும். இப்போ ரைட் சைட் டபுள் டேப் நெக்ஸ்ட் சாங்ஸுக்கு போகும். லெஃப்ட் சைட் டபுள் டேப் பண்ணீங்கன்னா ப்ரீவியஸ் சாங்ஸுக்கு போகும். இப்படிப்பட்ட சின்ன சின்ன ஃபீச்சர்ஸ் எல்லாம் இருக்குது. அது மட்டும் இல்லாம IP67 வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் இதுல இருக்குது. முக்கியமாட்டு நம்ம ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கும்போது வேற ஒரு துளி அதிகமாட்டு விழுந்துட்டே இருக்கும். அப்ப அந்த இதெல்லாம் ப்ராப்ளமே இல்லாம இது தாங்கும். போன் யூஸ் பண்ண சொல்ல காரணம், எந்த ஒரு ஜிம்முக்கு போனாலும் சரி, மோஸ்ட்லி அங்க ஹோம் தியேட்டர்ல பாட்டு போட்டிருப்பாங்க. ஹோம் தியேட்டர்ல பாட்டு போட்டிருக்கும் போது நிறைய பாட்டு உங்களுக்கு பிடிச்ச பாட்டாட்டு இருக்கிறதுக்கு அவசியம் கிடையாது. அப்போ அவங்க சேவ் பண்ணிருக்கதான் போட்டு இருப்பாங்க. ஆனா உங்களோட ஹெட்போன் இப்ப இப்படிப்பட்ட ஹெட்போன்ல என்ன, நீங்க உள்ள காதுல வைக்கும் போது இல்ல நாய்ஸ் கேன்சலேஷன் கிடையாது. பட் அந்த காதுல வைக்கும் போது சரௌண்டிங்ல இருக்கக்கூடிய எந்த நாய்ஸுமே உங்களுக்கு கேட்காது. அப்படி இருக்கும் போது உங்களோட சாங்ஸ் மட்டும் தான் கேட்கும். உங்களோட ஒர்க் அவுட்ல கரெக்டா கான்சென்ட்ரேஷன் பண்ணலாம். அது மட்டும் இல்லாம நீங்க பிடிச்ச பாட்டை கேட்டுட்டு நீங்க ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கலாம். அது மட்டும் இல்லாம நம்மளோட போட் TWS airdop 1 இயர் வாரண்டி கொடுக்குறாங்க. 1 இயர் வாரண்டினா இன்கேஸ் நீங்க இதுல ஆர்டர் பண்ணாலும் சரிதான், அந்த ஆர்டர் பண்ண அட்ரஸ்க்கு நீங்க இன்கேஸ் அதுல ஏதாவது இஷ்யூ இருந்தனா நீங்க டைரக்டா செல்லரை கான்டாக்ட் பண்ணி நீங்க ரிட்டர்ன் அனுப்பிக்கலாம். அந்த 1 இயர் வாரண்டில அவங்க கிளைம் பண்ணி தருவாங்க. இப்போ உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஆக்டர், அது மட்டும் இல்லாம பாடி பில்டர் யாருன்னு பாத்தீங்கன்னா ராக். எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அப்ப அந்த ராக் ஒர்க் அவுட்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா எப்பவுமே அவருக்கு காதுல ஹெட்செட் இருக்கும். அவங்களுக்கு எப்பவுமே ஹெட்செட் எதுக்கு யூஸ் பண்றாங்க, அவங்க 1 hour ஒர்க் அவுட் பண்றாங்கன்னா, இன்கேஸ் இப்படிப்பட்ட 1 hour ஒர்க் அவுட் பண்றாங்கன்னா ஹெட்செட் மாட்டி பாட்டு கேட்கறதுனால அதுல 1.5 hour ஒர்க் அவுட் பண்ண முடியும். ஏன்னா அதுக்கேத்தாப்புல உங்களுக்கு டோபமைன் சுரக்கிறத உங்களுக்கு கான்சென்ட்ரேஷன் பண்ண விடாது. அதனாலதான் மோஸ்ட்லி நிறைய பேர் பாட்டு கேட்கறாங்க. நீங்க இப்படி பாட்டு கேட்டு ஒர்க் அவுட் பண்ணும் போது நீங்க எக்ஸ்ட்ராவாட்டு ஒர்க் பண்ணுவீங்க. அது உங்களோட மூளைக்கு தெரியாது. நீங்க ஆக்சுவலி சொல்ல போனா நீங்க மூளையை ஏமாத்துறீங்க. மூளையை ஏமாத்துறதுக்குள்ள சின்ன ஒரு ட்ரிக் தான் நம்ம இப்படிப்பட்ட ஹெட்செட் யூஸ் பண்றது. பாட்டு கேட்டாலே ஓகே தான். பாட்டு கேட்கறத விட இப்படிப்பட்ட அட்வான்ஸ் மாடல் ஹெட்செட் யூஸ் பண்றது கூட கொஞ்சம் ப்ரிஃபரபிளா இருக்கும். அது மட்டும் இல்லாம நான் வாங்கியிருக்க கலர் என்னன்னு பாத்தீங்கன்னா எல்லோ கலர். இது எனக்கு ரொம்ப பிடிச்ச கலர். அது ஆக்சுவலி சொல்ல போனா எல்லோ. அது மட்டும் இல்லாம நான் ஸ்கிப்பிங் நல்லா ஃபாஸ்ட் ஆடும். அப்ப அந்த ஸ்கிப்பிங் ஆடும் போது கூட, நான் ஜம்ப் பண்ணும் போது கூட அது உள்ள இருந்து வெளியே வரல. காதுல இருந்து
இன்கேஸ் வந்து சில ஹெட்செட்ல வந்து வெளியே வந்து விழும். ஆனா இந்த ஹெட்செட் வந்து கம்ஃபர்டா இருந்துச்சு, அது வந்து மிகப்பெரிய பிளஸ். ஆனா இந்த ஹெட்போன்ல இருந்து நீங்க வந்து இன்கேஸ் பேஸ் அதிகமாட்டு வேணும், எனக்கு வந்து ஒரு டால்பி எஃபெக்ட் வேணும் அப்படிலாம் கேட்டீங்கன்னா எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா இந்த பட்ஜெட் ரேஞ்சுக்குள்ள இருக்கக்கூடிய ஹெட்செட். ஆனா இந்த எம்ஆர்பி பாத்தீங்கன்னா 5999 போட்டிருக்காங்க. பட் ஆனா அமேசான்ல வந்து 2500 ரூபீஸுக்கு விற்கிறாங்க. அந்த லிங்க உங்களுக்கு தரேன், தேவைப்பட்டா நீங்க இந்த லிங்க்ல போய் வாங்கிக்கோங்க. பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, சிலவங்க இன்ட்ரெஸ்டா ஒர்க் அவுட் பண்ணுவாங்க, ஒரு 2 or 3 வீக்ஸ்ல வந்து இந்த ஒர்க் அவுட்ல வேண்டாம்னு சொல்லிட்டு திருப்பி ஆர்டினரி லைஃபுக்கு வந்துருவாங்க. ஆனா அப்படிப்பட்ட நேரத்துல ஏதாவது ஒண்ணு உங்களோட லைஃப்ல இப்படிப்பட்ட விஷயங்கள் அப்டேட் பண்ணிட்டு இருக்கும் போது நம்ம அப்டேட் பண்ணதுக்காண்டியாவது நீங்க ஒர்க் அவுட் பண்ணுவீங்க. எதனால இது வாங்கிலன்னா வேஸ்ட் ஆயிரும். ஏதாவது ஒரு பொருள் வாங்கும் போது நீங்க யூஸ் பண்ணணும். யூஸ் பண்ணாம எந்த பொருள் வாங்கினாலுமே உங்களுக்கு நட்டம் தான். இன்கேஸ் இந்த ஹெட்செட் மட்டும் இல்ல, எதுவாட்டு வாங்கினாலுமே நட்டம். எதுக்காண்டி வாங்குறோம், நம்ம என்ன யூஸுக்காண்டி வாங்குறது ரொம்ப முக்கியம். இப்படிப்பட்ட விஷயங்களும் ரொம்ப பார்த்து வாங்கணும். லாஸ்ட் பாயிண்ட் பாத்தீங்கன்னா, கடந்த ஒரு 7 நாளாட்டு நான் இந்த ஏர்டாப்ஸை யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். இந்த ஹெட்போன்ஸ்ல தான் நான் வந்து என்னோட கால் பேசுறது இதெல்லாம் கேட்கிறேன். அதெல்லாம் ப்ராப்ளமே இல்லாம கேக்குது. அது மட்டும் இல்லாம இதுல வந்து ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. முக்கியமா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அதுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானே தட்டி விட்டுருங்க. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோல இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தோடி சந்திக்கிறேன். பாய்.